கெஜ்ரிவால் சர்வாதிகாரி போல செயல்படுவதாகவும் ஆம் ஆத்மி கட்சியில் ஊழல் நடப்பதாகவும் அக்கட்சி எம்எல்ஏக்களில் ஒருவரான வினோத் குமார் பின்னி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சியின் ஆட்சிக்கு எதிராக அக்கட்சி எம்எல்ஏ வினோத் குமார் பின்னி போர்க்கொடி தூக்கியுள்ளார். டெல்லியில் நிருபர்களை சந்தித்த பின்னி ஆம் ஆத்மி கட்சி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் எடுப்பதாகவும் எதிர்கருத்துக்களை கூறினால் சர்வாதிகாரி போல நடந்து கொள்வதாகவும் சாடினார். முன்னாள் காங்கிரஸ்காரரான பின்னி மேலும் கூறுகையில், காங்கிரசுடன் கூட்டணி சேரமாட்டோம் என்று தேர்தல் நேரத்தில் கூறிவிட்டு இப்போது ஆட்சி அதிகாரத்துக்காக கொள்கைகளை கைவிட்டு விட்டதாகவும், முன்னாள் முதல்வர் ஷீலா தீட்சித்துக்கு எதிரான ஊழல் புகாருக்கு ஆதாரங்கள் இருந்தும் நடவடிக்கை எடுக்க கெஜ்ரிவால் தயங்குவதாகவும் பின்னி கூறினார். कि किसी भी राजनीतिक पार्टी से न समर्थन लेंगे न देंगे, लेकिन पर्दे के पीछे बहुत चतुराई से चंद लोगों ने मिलकर सरकार बनाने का जाल बुना मिलाकर उसका ये सामने रिजल्ट आया है कि दिल्ली की पूर्व मुख्यमंत्री, मंत्री और भ्रष्ट कर्मचारियों के खिलाफ லோக்சபா தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வில் முறைகேடுகள் நடப்பதாகவும் கூறிய பின்னி, சொந்த கட்சியில் ஊழலை ஒழிக்க முடியாத கெஜ்ரிவால் நாட்டில் நடக்கும் ஊழல்களை எப்படி ஒழிப்பார் என்றும் கேள்வி விடுத்தார். மக்களுக்கு சேவை செய்யத்தான் கட்சி துவக்கப்பட்டதே தவிர கெஜ்ரிவாலை முதல்வராக்க அல்ல என்றும் பின்னி சாடினார். தண்ணீர், மின் கட்டணம் தொடர்பான தேர்தல் வாக்குறுதிகள் நிபந்தனைகளுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறிய பின்னி, அதன் மூலம் டெல்லி மக்களை கெஜ்ரிவால் ஏமாற்றிவிட்டதாகவும் சாடினார். தேர்தல் வாக்குறுதிகளை ஜனவரி 27ஆம் தேதிக்குள் நிறைவேற்றாவிட்டால் ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கப் போவதாகவும், அதே நேரத்தில் கட்சியிலிருந்து விலகப் போவதும் இல்லை என்றும் வினோத்குமார் பின்னி கூறினார். इस सरकार को चलाने में अपने आप को विफल महसूस करते हैं और अपने वादे दिए हुए वादे पूरे नहीं करते तो उनको तुरंत रिजाइन करते हैं. முதலில் அமைச்சர் பதவி கிடைக்காததால் பிரச்சினை கிளப்பிய பின்னி இப்போது எம்பி சீட் மறுக்கப்பட்டதால் குற்றம் சுமத்துவதாக முதல்வர் கெஜ்ரிவால் புதனன்று விளக்கமளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.